ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என் நேம் பிரியங்கா. நான் இப்போ இந்த வீடியோவில் சாரியோட ஃபால் ஸ்டிச்சிங் அப்புறம் ஓரம் மடித்து எப்படி தைக்கிறது அதை பற்றியும் பார்க்க போகிறோம். நம்ம சாரியோட முந்தானி பார்ட்டை எடுத்துகிட்டு அதில் உள்ள ரா எட்ஜஸ் எல்லாம் நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு சாரியை ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அப்படியே ஈவனாக மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். நம்ம பட்டு சாரி பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக நம்மளால் தைச்சிட முடியும். அது ஈஸியாக உங்களுக்கு அதை மடித்து கொடுக்க முடியும். அதனால் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். இதே பூனம் சாரீ ஒரு சில சாரீலாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ இழுத்தாலும் இழுத்துக்கிட்டே போகும். அந்த சாரீ வந்து ஒரு ப்ராப்பராகவே இருக்காது. அந்த மாதிரி சாரீக்கெல்லாம் என்ன பண்ணலான்னா, நீங்கள் சாரியோட அந்த எட்ஜில் நீட்டாக ஒரு தையல் போட்டுட்டு அதை பேஸ் பண்ணி மடித்து தைச்சிட முடியும். ஈஸியாக தைச்சிடலாம். இப்போ நம்ம இந்த சாரியில் ஒரு பக்கத்துக்கான இதை முடிச்சிட்டோம். இப்போ சாரியோட உள்பகுதி அந்த பார்ட்டை எடுத்துகிட்டு அதே மாதிரி அங்கே உள்ள ராயஜஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி நீட்டாக பண்ணிவிட்டு சாரியில் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மடித்து ஒரு நீட்டான ஒரு தையலை போட்டு எடுத்துடலாம். இதை முடிச்சிட்டோம்னா நம்ம சாரியோட ஓரம் அளவு முடிஞ்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபால் ஸ்டிச்சிங் பற்றி பார்க்க போகிறோம். சாரியோட உள்பகுதியிலேருந்து ஒரு 16 இன்ச்சுக்கு 16 இன்ச்சுக்கு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபால்ஸ் வைக்க ஆரம்பிக்கலாம். ஃபால்ஸோட எட்ஜஸை வந்து நீங்கள் ஓரத்தில் அந்த மடித்து உள்பக்கமாக மடித்து ஒரு ஸ்டார்டிங் தையலோட ஒரு நல்ல நாட்டெல்லாம் எண்டு ஸ்டிச்செல்லாம் போட்டு டைட்டாக போட்டுட்டு அப்புறம் நீங்கள் ஃபால்ஸ் வைக்க ஆரம்பிச்சிடலாம். நேராக ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஒரு தையல் போட்டுடலாம். இது நீங்கள் பட்டு சாரிலெலாம் ஈஸியாக உங்களால் ஃபால்ஸ் வச்சிட முடியும். அதில் வந்து எந்த ஒரு சுருக்கமும் உங்களுக்கு வராது, நீட்டாக இருக்கும். இதே உங்களுக்கு பூனம் சாரின்னா உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த நேரத்துலலாம் சாரியை இடையில ஒரு 2 ப்ளீட்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் இடைவெளி விட்டு 2 ப்ளீட்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி சாரீலாம் ஈஸியாக உங்களால் மடித்து தைச்சிட முடியும். இப்போ நம்ம வந்து ஃபால்ஸ் வந்து ஒரு சைடில் வந்து நம்ம முடிக்க போகிறோம். இப்போ கரெக்டாக எண்டுக்கிட்ட வந்தோடனே அந்த ஓரத்தை மடித்து உள்பகுதியில் வச்சுட்டு ஊசியை நிறுத்திட்டு அப்புறம் திருப்பிட்டு சாரியை நம்ம நல்லா ஈவனாக நல்லா நீட்டாக பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் நம்ம கையை வச்சே நம்ம சாரி அழகாக ஈவனாக மூவ் பண்ணால் தான் உங்களால் ஈஸியான ஒரு நீட்டான ஒரு தையலை போட முடியும். நல்லா நான் பண்ணுற பாருங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே ஒரு தையலை போட்டு முடிக்கிறேன். இதே மாதிரி சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு நீட்டான ஒரு தையலை போட்டுட்டு அந்த எண்டு வரும்போது அதை அந்த கார்னர்லாம் நல்லா மடித்து விட்டு ஒரு எண்டு நாட் ஒன்று போட்டு நீங்கள் சாரியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.